கோவையில்தான் முதல் ப்ரமோஷன். ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த டிமாண்டி காலனி 2 டீம் கோவையில் ரசிகர்களை சந்தித்து அவர்களது கேள்விகளுக்கு பதிலளித்த அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அர்ச்சனா, அருண் பாண்டியன் உள்ளிட்ட டிமாண்டி காலனி 2 படக்குழுவினர். அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் அருள்நிதி, ரமேஷ் திலக், சனத் உள்ளிட்ட பலர் நடிப்பில் கடந்த 2015 வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற படம் டிமாண்டி காலனி. திகிலான மேக்கிங்கில் கவனத்தை ஈர்த்த இதன் 2ஆம் பாகம் 7 ஆண்டுகள் கழித்து உருவாகியுள்ளது. கோவையை சேர்ந்த பாபி பாலச்சந்திரன் தயாரிப்பில் முதல் பாகத்தை இயக்கிய அஜய் ஞானமுத்துவே 2ஆம் பாகத்தையும் இயக்கியுள்ளார். அருள்நிதி நாயகனாக நடிக்கும் இப்படத்தில் பிரியா பவானி சங்கர் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்க அவருடன் அருண் பாண்டியன், பிக்பாஸ் புகழ், அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். ஆகஸ்ட் 15ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் படத்தின் முதல் ப்ரமோஷன் நிகழ்வு கோவை புரோசோன் மாலில் நடைபெற்றது. இதில் ரசிகர்களின் முன்னிலையில் படக்குழுவினர் தோன்றியதோடு ரசிகர்களின் கைகளில் மைக்குகளை கொடுத்து இன்ப அதிர்ச்சி அளித்தனர். தொடர்ந்து ரசிகர்களின் கேள்விகளுக்கு அருள்நிதி, பிரியா பவானி சங்கர், அருண் பாண்டியன், பிக்பாஸ் புகழ், அர்ச்சனா, மீனாட்சி ஆகியோர் பதில் அளித்தனர். வெளியே எங்க போனாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பா திரும்ப அந்த வீடு வந்து சேரும். யாரும் பாட்டி இருக்காங்க. பார்த்திபன் கையில வாங்க. என்ன சொன்னாங்க? உள்ள யாரோ இருக்காங்க. சொல்ல கேளு போகாதே. இது நம்மள உள்ள வர வைக்கிறதுக்கு நடக்க போறது நினைச்சேன். அது இப்ப நடக்க போகுது. You are my most favorite actress in the recent times. ஏன்னா உங்க மாதிரி ஒரு growth வந்த recent timesல ஹம்பிளான கைண்டான ஒரு ஆக்ட்ரஸ் யாருமே கிடையாது. டு பி ஃப்ராங்க் யாருமே கண்டிப்பா இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். பட் கீப் அந்த ஸ்மைல் ஒன்று இருக்கட்டும். அன்னைக்கு சார் எனக்கு உங்களோட கேள்வி என்னன்னா பட் டு பி ஃப்ராங்க் ஹாரர் மூவில இருக்கிறதுலே என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு ஹாரர் மூவிக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், நம்மளோட இதுவாக பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதை அடுத்த மூவிலே காப்பி ஆச்சுன்னா நம்ம ஈஸியாக வேனிஷ் ஆகிடும். பட் நீங்கள் பண்ண எல்லாமே ஹாரர் மூவிஸ் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த மூவிஸாக இருக்கட்டும், அந்த ரீசெண்டாக வந்த அந்த இபிஎஸ்க்கு போகிற மூவிஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு மூவியுமே உங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து யூனிக்காக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, அடுத்த படம் எப்படிப்பா எந்த மாதிரி ஹாரர்ப்பா பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் ஆஃப் மார்னிங் ஒன். அந்த கீழே குடிச்சதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன், ப்ராசஸ் இந்த மாதிரி பண்ணணும், ஃபேஸ் பண்ணி இருக்கணும், இல்லை இந்த மாதிரி நம்ம கன்வே பண்ணுறது இப்படி ரீச் ஆகணும்னு அதுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? பயிர் போனால் கிடைக்காதுல்ல, அதனால மொத்தமாக கேட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா படம் சீரியஸாக இருக்கும். இதில் வந்து நம்ம டிஜிட்டலாக பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு எல்லாரோட சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சீக்கிரம் அனுசரிச்சு காட்டுறது அப்படியே அப்ளை பண்ணும்போது நல்லா அப்படிதான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேள்வி கேட்டால் the way of the acting, subtle acting வந்து நானும்
டிப்ஸ்லாம் கேட்டுறீங்க. ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ், ஒரே ஒரு டிப்